எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அமித்ஷா வந்து ராஜினாமா பண்ணக்கூடாது, ஐயோ நீங்களாம் தமிழ்நாடு பாஜக இல்லை அழிஞ்சு போயிடும் பாஜக தமிழ்நாட்டில் அப்படிலாம் கிடையாது. அங்கே யாரும் பிடிச்சலாம் வைக்கல, ஏதோ இயக்கம் ஆரம்பிக்க போகிறார். அதை இயக்கத்தை அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அரசியல் இன்னும் பரபரப்பாக இருக்கும். ஸோ அண்ணாமலை விஜயை இறங்கி அடிப்பார், பவர்ஃபுல்லாக இருக்கும். 2029 அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜயோட கூட்டணி வைத்தாலும் அதுக்கு நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ராஜினாமா பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் நேராக டெல்லிக்கு போகணும்? இங்கேருந்தே ஒரு லெட்டர் ஃபேக்ஸ் பண்ண முடிஞ்சு போச்சு, எதுக்கு அங்கே போகிறீங்க? ஏன்னா அண்ணாமலை பின்னாலும் சில அழுக்குகள் இருக்கின்றன. மச்சான் கம்பெனி விவகாரம், செங்கல் சூளை விவகாரம், கோயம்புத்தூரில் லேண்ட் வாங்கின விவகாரம், பால் பண்ண ஆரம்பித்த விவகாரம், இதெல்லாம் இருக்குது. மத்திய அரசை பகைத்து கொண்டு கட்சி நடத்த முடியாது. பின்னாடி இருக்கலாம், அண்ணாமலை பின்னாடி பாஜகவோட திட்டமாக இருக்கலாம். 2024 மோடியை அமித்ஷாவை ஏமாற்றினார். அந்த கோபம் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஏடிஎம்கேவுடைய அலைன்ஸ் இருந்திருந்தால் 2024 தமிழ்நாடு நிலைமை மாறி இருக்கும். ஒரு 10 சீட்டு 12 சீட்டு பாஜக ஜெயிச்சிருந்ததுன்னா அண்ணாமலை உச்சத்தில் இருந்திருப்பார். என்னைக்கு எடப்பாடியை தற்குறி, என்னை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு தகுதி கிடையாது சொன்ன அதே வாய் தான் எடப்பாடி முதலமைச்சராக்கும். அப்பவே ராஜினாமா பண்ணிருக்கணும். முதல்வர் அவர் திருச்சிக்கு போயிருக்காரு, அங்கேயும் திமுகவை தட்டி தான் வந்து விமர்சனம் பண்ணி தான் அரசியல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு பிரச்சார மோட்லேயே வந்து விஜய் இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. அவருக்கு அவர் தான் எழுதி அப்படி தான் கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுத்து தான் பேச முடியும். அவர் உண்மையிலே சுயமாக சிந்தித்திருந்தால் நமக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது. வாயில் நல்லா வரும் சொல்லுவாரா? அதாவது எதிர்கட்சி வந்து 6 நாள் கூட பொறுக்கலை, 6 நிமிஷம் பொறுக்கலை. எதிர்கட்சி கேட்கவே கூடாதாங்க. புலம்புறாங்க, நீங்கள் புலம்பிக்கிட்டே இருங்க, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இப்படிலாம் பேசாதீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் அதற்கு காரணம் திமுக, ஸ்டாலின். விளாத்தி குளத்தில் பள்ளி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அது காரணம் திமுக, ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு அதுக்கு அவரை கேள்வி கேட்பீங்க. அதே கேள்வி உங்களை கேட்டா திமுக தான் காரணம். எனக்கு தெரிந்து சிவி சண்முகம் அரசிலிருந்து ஒதுங்கி விடலாம் அப்படின்ற முடிவில் இருப்பதாக தகவல். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், வேலுமணி, இவங்க 5 பேரும் விஜய் கட்சியிலிருந்து ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கல அப்படின்னு தயங்கி கொண்டிருப்பதாக தகவல். அது கிடைத்து விட்டால் கண்டிப்பாக இந்த 5 பேரும் அணி மாறக்கூட தயங்க மாட்டார்கள். பிரிஞ்சுட்டாங்க, திரும்ப இணைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எடப்பாடி இறங்கி வந்து எல்லாரும் அரவணைக்கணும். அல்லு சில்லுங்க, அல்லு சில்லு மற்றும் பலருங்கிறாரு. எம்ஜிஆர் கட்சி அல்லு சில்லு கட்சின்னு சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? எம்ஜிஆரை அவமானப்படுத்துகிற ஒரு முயற்சியாக விஜய் மாறிவிட்டார் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் தலைமை ஆசிரியருமாகிய திருமிகு குபேந்திரன் அவர்கள் முடிந்துள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல். பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை பார்த்திருக்காரு, அதே போல அமித்ஷாவை பார்த்திருக்காரு. அவருடைய ராஜினாமாவை ஏற்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே அண்ணாமலை ராஜினாமா பின்னணி என்ன காரணம், எதற்காக ராஜினாமா பண்ணியிருக்காரு சார்? அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் ஏன் இப்படி ஓரங்கட்டப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், அப்புறம் ஏன் வந்து அவரால் வந்து கட்சி வளர்க்க முடியல, இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாருமே கிடையாது, அண்ணாமலையே தான் காரணம். பாஜகவை நோட்டா கட்சின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட கட்சியை ஒரு கூட்டணியோட சேர்த்து ஒரு 18% ஓட்டு வாங்க வச்சவர் சார் அண்ணாமலை. அவரை போய் நீங்க இப்படி அபாண்டமா நீங்க வந்து குற்றச்சாட்டு சொல்றீங்களே சார். கவுண்டமணி செந்தில் ஒரு படத்துல ஒரு காட்சி வரும். ஆனால் நீங்கள் 10th ஃபெயில்னு, நீங்கள் பாஸ். ஆமாம், எஸ்எல்சி ஃபெயிலுன்னு 8வது பாஸ்னு. அடே ஞான சொன்னியும் நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்டா, ஆனால் நீங்கள் ஃபெயில்னு 8வது பாஸ்னே. அரசியலில் தான் கணக்கு. சரிங்க சார். நீங்கள் பாஸ் ஆனால் தான் கணக்கு. 18% வாங்கினீங்க, நோட்டா கட்சி டபுள் டிஜிட்டாக கொண்டு வந்தீங்க, எல்லாம் சரி. ஜெயிச்சிங்களா? எம்பி ஆனீங்களா? எம்எல்ஏ ஆனீங்களா? அதுதான் கணக்கு. சரி, என் பையன் நல்லா படித்தான் சார், கடைசி நேரத்தில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான் சார். சரி, மற்ற மார்க்லாம் மற்றதில் வந்து 47, 51, 39 எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு அதுதான் சார் 34. இதில் என்ன பெருமை இருக்குது? இதில் என்ன பெருமை இருக்குது?
கல்வியை வந்து நான் குறை சொல்லி பேசல. ஒருத்தர் படித்ததுக்கப்புறம் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் பாஸ் ஆனால் தான் அரசியல் நிற்க முடியும், ஜெயிச்சா தான் நிற்க முடியும். அதனால் எல்லாரும் அரவணைக்கணும், அந்த தன்மை இருக்கணும். முதல்ல அண்ணாமலைக்கு வேண்டியது பொறுமை, அரவணைக்கும் தன்மை. ஓகே, எங்கேயாவது பொறுமை பார்த்துக்கிறீங்களா? இல்லை, கோபம் தான். எதுக்கு இந்த கோபம்? பத்திரிகையாளர்கள்கிட்டே கோவப்பட்ட எதுக்கு சம்பவம் அந்த நிறைய கோபம்? பார்த்துருக்கோம். எதுக்கு அந்த கோபம்? எதுனா ஒன்று கேட்டால் தாறுமாறாக பேசுறது, ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, திரும்ப ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்குறது, ரஃபேல் வாட்சி கேட்டாக்கா எகிரி பாயறது, அதுக்கு பில்லு கேட்டால் கையில் எழுதின பில்லு கொடுக்குறது. அப்புறம் ஏதோ கல்யாண வீட்டில் வரீங்க, இங்கே வரீங்க, குரங்கு மாதிரி தாவறீங்க, அங்கே 200 வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு 200 கிரெடிட் ஆகிடும், 200 நீங்கள் வாங்கிக்கிங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? அந்த மீடியாக்காரன் 200 வாங்குறான், வாங்கலை, அவன் அப்படியே தெருவில் சுற்றிட்டு இருக்கான், அது விடுங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டிலேருந்து போனவர். அவர் கர்நாடகாவில் வந்து எப்படி இருந்தார்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அண்ணாமலையைத்தான் தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ரஜினி நினைத்திருந்தார். யார் சொன்னார்? தொக்லகாசு குருமூர்த்தி ஒரு பொங்கல் விழாவில் சொல்கிறார், அந்த அண்ணாமலை தான் ரஜினியுடைய சாய்ஸாக இருந்ததுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்கள். சரி, வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து யாரையும் அரவணைக்கிறது இல்லை. பொன்னாரா பிடிக்காது, ராகவனா பிடிக்காது, கல்யாணராமனா பிடிக்காது, வானதியாக பிடிக்காது, தமிழிசையாக பிடிக்காது. யாருமே பிடிக்காம எப்படிங்க கட்சி இருக்க முடியும்? ஒரு 10 நிறுவனம் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும், ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக ஓனர் வந்து ஒரு ஹெட்டு வந்து உங்களை ஒரு மாதிரி இன்னொருத்தர் ஒரு மாதிரி நடத்த முடியுமா? அவருக்கு நீங்களாம் பொதுவானவர் தான், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். தலைவரான பிறகு கருத்து வேறுபாடுகளை கலைந்து விட்டு வாங்க உழைப்போம் அப்படின்னு சொல்லணும். என்கிட்ட தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன்னு சொல்லணும். அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிறது. பொன்மாணிகள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருந்தார், இப்படி தான் கதவை திறந்து வச்சுட்டு, கதவை திறந்து வச்சா நான் நேர்மையானவன். யார்? பொன்மாணிகள் ஐபிஎஸ். அவர் ப்ரொமோட்டிவ் குரூப் ஒன் ஆஃபீஸ்லேருந்து வந்தவர். இப்படி தான் பண்ணுவார். செங்கல்பட்டு ஈஸ்ட் எஸ்பி கதவை திறந்து வச்சுக்குவார். யார் ஒன்றா வரலாம், யார் ஒன்றா போகலாம். இன்டெலிஜென்ஸில் இருந்தார் 3 மாதம். ஜெயலலிதா வந்த பிறகு வெறும் 3 மாதம் இருந்தார், காணாம போயிட்டார். கட்சியில் எங்கே இருந்தால் தெரியும் உங்களுக்கு. அந்த சிலை தடுப்பு திருட்டு பிரிவில் இருந்தே சிக்கலில் மாட்டினவர். ஆனால் பேட்டி கொடுத்துக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு அரவணைப்பு வேணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனுடைய விளைவு 2024 மோடியை அமித்ஷாவை ஏமாற்றினார். அந்த கோபம் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஏடிஎம்கேவுடைய அலைன்ஸ் இருந்திருந்தால் 2024 தமிழ்நாடு நிலைமை மாதிரி இருக்கும். ஒரு 10 சீட்டு 12 சீட்டு பாஜக ஜெயிச்சிருந்ததுன்னா அண்ணாமலை உச்சத்தில் இருந்திருப்பார். அந்த அதிமுகவை ஊழல் கட்சி, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனான்னு சொல்லிட்டு 2026 எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவோம் போயிட்டுக்கலாமே. அப்பவே ராஜினாமா பண்ணியிருக்கணும். என்னைக்கு எடப்பாடியை தற்குறி, என்னை பற்றி விமர்சிக்கிறதுக்கு ஒத்த ரூபாய் வாங்காத ஒரு நேர்மையாளன் அண்ணாமலை, என்னை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு தகுதி கிடையாது சொன்ன அதே வாய் தான் எடப்பாடி முதலமைச்சராக்கும். அன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்குங்க. வந்தே அரசியலுக்கு ஏதோ நினச்சி வந்துட்டேன். முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, மீடியாவை பார்த்தா எகிற வேண்டியது. ஒரு பேட்டிக்கு வந்தோன்னே அது பாருங்கள், உங்கள் சேனலை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு, உங்கள் சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தெரியும், எவ்வளோ வியூஸ் தெரியும். ஏன்னா ரொம்ப கேள்வி கேட்குறீங்க. ஓனருக்காக வந்தேன் இல்லாமல் பேசுறது பாருங்க, அர்ஜென்ட்டாக டைம் கிளம்புறேன். அதுதானே ஒரு நாகரிகம். உங்களை உட்கார வச்சு உங்களை அவமானப்படுத்துதா? நீ இவ்வளோ கேள்வி கேட்காதீங்க, ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. அவரோட இயல்பு தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. ராஜினாமா பண்ணிட்டார், அங்கே உட்காந்துருக்கார். கண்டிப்பாக நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள், ஜூன் 4 ஒரு ஏதோ இயக்கம் ஆரம்பிக்க போகிறார். அதை இயக்கத்தை அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார், அவ்வளோதான். அங்கே யாரும் பிடிச்சலாம் வைக்கல. அமித்ஷாவில் அவர் அமித்ஷா வந்து ராஜினாமா பண்ணக்கூடாது, ஐயோ நீங்களாம் தமிழ்நாடு பாஜக இல்லை, அழிஞ்சு போயிடும் பாஜக தமிழ்நாட்டில் அப்படிலாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாத பாஜக இந்தியாவில் 3 முறை ஆட்சி பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார், அவ்வளோதான். அந்த சலசலப்பு இருந்தது, பரபரப்பு இருந்தது, ஆனால் பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன? எதிர்கட்சியாக கூட இன்னைக்கு இல்லை. அவங்க
அதிமுகவுக்கே இந்த கதி. இதை விட முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது மேற்கு வங்கத்தில். 80 இடங்களை வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கந்தகோலமாக இருக்குது. 20 எம்எல்ஏக்கள் மம்தா கூட்டத்துக்கே வரலைங்கிறாங்க. வரல. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை வந்து வேற ஒருத்தர் என்ன அங்கீகரிங்கன்னு சொல்லி கவர்னர் கிட்ட போய் லெட்டர் கொடுத்துங்கிறாங்க. கட்சி எப்பேற்பட்ட கட்சி? 80 இடங்களை வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் பவர்ஃபுல் லீடர் மம்தா. யாரு? மம்தா பானர்ஜி. நேற்று வரை அந்த அம்மாவுடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு கந்தரகோலமாக இருக்குது. இதுதான் அரசியல். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு ஏதோ பெரிதோ அப்படியே தமிழ்நாட்டை புரட்டி போடும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அரசியல் பண்ணுங்க. நியாயத்தை கேளுங்க, சண்டை போடுங்க. அரசியல் ரீதியாக மீடியாவெல்லாம் துச்சமாக பேசுறது, இதுதான் விஷயம். இந்த ராஜினாமாக்கு என்ன சார் காரணம்? விஜய் ஜெயிச்சிட்டாரு, பாஜக மீண்டும் கீழே சரிஞ்சு போயிட்டாங்க, நம்மளால பாஜகவால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமாக தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன், ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரா சார்? அதாவது விஜய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருக்கு. அது மைனாரிட்டி ஓட் பேங்க், இஸ்லாமியர், கிறிஸ்துவர். இந்த ஓட் பேங்க் வச்சு திமுகவுக்கு கிடைக்காத வாக்கு வங்கி அங்கே போயிடுச்சு. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாரு. இந்த நிலைமையில் நம்ம ஓபிசி ஓட் பேங்க்கை குறிவிப்போம். பெரும்பான்மை வாக்கு வங்கி இருக்கு. இந்துத்துவா, அந்த அதாவது பாஜகவுடைய நேரடி இந்துத்துவா கொள்கையை சொல்லாமல் இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தால் இவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கலாம். கண்டிப்பா அரசியல் செய்வார். விஜய் இறங்கி அடிப்பாரு. திமுக அதிமுகவை விட சும்மா விஜய் வந்து ஓட விடக்கூடிய, வாய்ஸ் விடக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து அரசியல் இன்னும் பரபரப்பாக இருக்கும். திமுக தயங்குகிற இடத்தில், அதிமுக யோசிக்கிற இடத்தில் அண்ணாமலை யோசிக்க மாட்டார். ஸோ அண்ணாமலை விஜயை இறங்கி அடிப்பார். பவர்ஃபுல்லாக இருக்கும். 2029 அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜயோட கூட்டணி வைத்தாலும் அதுக்கு நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஓகே சார். சார் இந்த முடிவுக்கு என்ன சார் காரணம்? குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவில் அவருக்கு மரியாதை இல்லை, அவரை ஓரங்கட்டப்படுறாரு. அதுவும் இல்லாமல் விஜய் வேற எமர்ஜ் ஆயிட்டாரு. இந்த ஸ்பேஸில் நம்மளால அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒற்றை காரணமா, இல்லை டெல்லி ஏன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க? ஹோல்டெல்லாம் பண்ணலங்க. ஓகே, நீங்கள் நினைக்க ராஜினாமா பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் நேராக டெல்லிக்கு போகணும்? இது வரைக்கும் யாராவது ராஜினாமா பண்ணுறவங்க யாராவது தலைவர்கிட்ட தான் மனு கொடுப்பாங்களா? இல்லை. ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போகிறவங்க இருக்காங்க. இப்போ காங்கிரஸ்லேருந்து ராஜினாமா பண்ணுறவங்க ராகுல் காந்தியை, சோனியா காந்தியை பார்க்குறாங்களா? இல்லை சார். பாஜகவில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போகிறவங்க மோடியை, அமித்ஷாவை, நிதின் நவீனை பார்த்து தான் கொடுக்கணுமா? இங்கேருந்தே ஒரு லெட்டர் ஃபேக்ஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. எதுக்கு அங்கே போகிறீங்க? அது ஒரு கேம். ஓகே. மத்திய அரசை பகைத்து கொண்டு கட்சி நடத்த முடியாது. ஏன்னா அண்ணாமலை பின்னாலும் சில அழுக்குகள் இருக்கின்றன. மச்சான் கம்பெனி விவகாரம், செங்கல் சூளை விவகாரம், கோயம்புத்தூரில் லேண்ட் வாங்கின விவகாரம், பால் பண்ண ஆரம்பித்த விவகாரம், என்ன இதெல்லாம் இருக்குது. ஸோ மத்திய அரசை பகைத்து கொள்ளாமல் ஒரு அப்படியே ஸ்லோவாக அவங்கள வந்து அப்படியே பாருங்கள், நீங்கள் தான் வந்து ஊடுருவ முடியல, உங்களால் எம்எல்ஏ ஆக முடியல, 4 எம்எல்ஏ ஒன்று ஆகி போச்சு, பாஜக வளரவே இல்லை, நான் போய் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு கட்சி ஆரம்பித்து வளர்ந்துக்கிறேன், ஒருவேளை நாளை என்னுடைய கொள்கை சித்தாந்தம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைங்க, பாஜக அண்ணாமலை இன்னும் யாருன்னா வச்சு நம்ம ஒரு சைஸபிள் எம்எல்ஏவை பிடிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த திட்டமாக கூட இருக்கலாம். இது பாஜகவோட அஜெண்டாவா சார்? இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். அண்ணாமலை பின்னாடி பாஜகவோட திட்டமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோடியே வந்து அண்ணாமலைக்காக இறங்கி வந்தாலும் அமித்ஷா இறங்கி வர மாட்டார். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு மோடி தான் தலைவர். எங்கேயாவது அமித்ஷா தலைவர்னு சொல்லியிருக்காரா? சொன்னதில்லை. எங்கேயாவது அமித்ஷாவை மதிச்சிருக்காரா? சொல்லுங்கள். அமித்ஷா மோடி இருவர் இல்லாமல் பாஜக இல்லை அப்படின்னு எங்கேயா பேசியிருக்காரா? என்னுடைய தலைவர் மோடிங்க, நான் மோடிக்காக தான் வந்தேன், நான் மோடி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவார். பார்த்தீங்களா? அது காரணம் என்ன? அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. அப்படிலாம் எடுத்தங்கவுத்தெல்லாம் பேச முடியாது. நீங்கள் ஒரு ஹைரார்கி இருக்குது. மோடிக்கு அப்புறம் அமித்ஷா, அமித்ஷாக்கு அப்புறம் 4-5 பேர் இருப்பாங்களே. இவங்களெல்லாம் நீங்கள் டமால் டிமில் போட்டிங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க. அரசியல் இப்படி போட்டு கொடுக்கறது, காலி பண்ணுறது, குழி தோன்றது, இதான் எல்லா வேலையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மோடின்னு சொல்லி மோடியே உங்களை நம்பினா கூட வந்து சேர்த்துக்க மாட்டாங்களே. இன்னைக்கு யாரும் அப்படிப்பட்ட மோடியை நீங்கள் வந்து ரோட்டில் விட்டீங்களே 2024, அது யோசிப்பார்ல. இவர் என்னென்ன படம் காட்டினார், தனியாக என்ன ஜெயிச்சிடலான்னு, ஜெயிக்க முடியல. அந்த பேட்டியில் எடுத்து போட்டு அவர் காட்டுங்க. எப்போயோ வாய்ப்பு இருந்ததுன்னா கட்சி ஆரம்பித்த பிறகு எப்படியும் உங்களுக்கு தாமரை வாங்கணுவார். நான் உங்கள் பேரில் ஒரு கவர்ச்சி இருக்குது, தாமரைன்னு கவர்ச்சி இருக்குது, கூப்பிட்டு பேசுவார். தென் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் எம்பி ஆக முடியாது. எழுதி வச்சுங்க, நோட் பண்ணிங்க.
எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தை நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. என்ன ஆச்சு? அரசியல் சவடால் தான். ஏங்க இதெல்லாமாங்க பெருசாக எடுத்துப்பீங்க, உங்களுக்கு இது வேலையாக போச்சு அப்படி இல்லை. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி. நயினாருக்கு பணம் போகுது, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பணம் போச்சு, ஒருத்தருக்கு பணம் போகிறது மட்டும் எப்படிங்க பிடிப்படுது? அதுவும் எந்த கோச்ல போறாங்க, எந்த ட்ரெயின்ல போறாங்க, எந்த சீட் நம்பர் முத கொண்டு ரெண்டு பேர் பணம் எடுத்து போகிறான். அவன் எந்த சட்டை போட்டிருக்கான், எந்த பேக்கில் பணம் போகுது, எப்படி அவருக்கு மட்டும் மாட்டினாங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக பணம் போச்சு. ஆமா, பாஜகவுக்கு உண்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல கரெக்டா அந்த கோச்ல ஏறினாங்க போலீஸ். இல்ல, எக்மோர்லேயே போலீஸ் ஏறியாச்சு. எக்மோர்லேயே போலீஸ் ஏறி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஏறி, ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏறி லாக் பண்ணி சீல் வச்சு பிடிச்சது. வேற ஒன்றுமே கிடையாது. எங்க நேரம் அந்த புளு கலர் சட்டை தூக்குனா எப்படி இருக்கும்? என்ன உன் பைய நீங்கள் அந்த பெட்டி ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடினா பரவாயில்ல, நேராக சிவப்பு கலர் சட்டை புளு கலர் சட்டை தூக்கினா எப்படி இருக்கும்? பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பாஜக தலைமையில் உள்ளதும் வெறும் நயினாருக்கு மட்டுமா பணம் அமைச்சது? எல்லாருக்கும் கொடுத்தாங்க. பாஜக போட்டியிட எல்லா இடத்துக்கும் அமைச்சிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? யாரும் வளரக்கூடாது. அந்த நேரத்தில் நயினார் ஜெயித்திருந்தால், நயினார் மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நயினார் ஜெயித்து மத்திய அமைச்சர். ஓகே, இப்போ மத்திய அமைச்சராக நயினார் வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டது யார்? ஏங்க நீங்கள் 10 பேர் பழி வாங்குறீங்கன்னா அந்த 10 பேர் சும்மா இருப்பானா? அரசியல் எத்தனை ஏணிகளை பார்த்து ஏறி வந்த கோஷ்டிங்க அவங்கெல்லாம். நயினார் மன்னார்குடி கும்பலை தான் எதிர்த்து நின்றுவர். ஆமாம், ஓபிஎஸ் எதிர்த்து நின்றுவர். அவர் அத்தனை வயசில் 3-4 துறைக்கு அமைச்சர். அவர் 2001 எத்தனை பேரை பார்த்துருப்பார். அவர் ஏற்ற இறக்க எவ்வளோ பேர் இருக்கும். அதனால் எல்லாரையும் துச்சம் மதிப்பிடக்கூடாது. ஓகே, அவர் இவருக்கு தான் சொன்னேன், வரட்டும், தமிழ்நாட்டு அரசியல் சுத்தப்படுத்த வரட்டும். விஜய்க்கு எதிராகவோ இல்லை திமுக எதிராகவோ அதிமுக எதிராகவோ அரசியலை நடத்தட்டும். நம்ம அவருக்கு பிடிச்சா நம்மளை ஆதரிக்க போகிறோம், சில விஷயங்கள் இல்லைன்னா எதிர்க்க போகிறோம், கருத்துக்கள் சொல்ல போகிறோம். இவ்வளோதான் நமக்கு. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. சிஸ்டம் நல்லா பண்ண முடியும், இவரால் கட்சி நல்லா நடத்த முடியும். ஏன்னா இவர் நயினார் தலைமையிலோ, வானதி தலைமையிலோ, பொன்னார் தலைமையிலோ இயங்க முடியாது. யார் தலைமையிலும் இயங்க முடியாது. இவர் அதாவது இவர் சொல்கிறார், இவர் தான் பாஸ், இவர்கிட்ட எல்லாம் இருக்கணும். இவர்கிட்ட எல்லாம் பியூரோக்ராட் கிடையாது. போலீஸ் எஸ்பி கிட்ட கீழே இருக்கிற எல்லாம் வேலை செய்வான். ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாம் வேலை செய்வாங்க. இவர் எங்கேயோ ஒரு செல்வி அடிக்கணும். இவருக்கு மேலே எஸ்பிக்கு மேலே டிஐஜி, ஐஜி இருப்பாங்க. ஆமாம், ஆனால் இவருக்கு எப்படின்னா இவருக்கு எல்லாம் நம்மளோட செல்வி அடிக்கணும்னு நினைப்பார். அது மாதிரி போலீஸ் மாதிரிலாம் தடாபடுன்னு அரசியல் பண்ண முடியாது. ஓகே, கஷ்டம். ஓகே சார். குறிப்பாக முதல்வர் அவரை பற்றி சில பல கேள்விகள் இருக்குது சார். அவர் திருச்சிக்கு போயிருக்காரு, அங்கேயும் திமுகவை தட்டி தான் அரசியல் பண்ணியிருக்காரு, விமர்சனம் பண்ணி தான் அரசியல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு பிரச்சார மோட்லேயே விஜய் இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. திமுக சார்பாக ஆராசா மிக கடுமையான ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு காரசாரமான ப்ரெஸ் மீட்டு. என்ன சார், எங்கே சார் போய் முடிய போகுது இது? என்ன திட்டினார்? நான் ஒன்றுமே திட்டலைங்க. நீங்கள் என்ன திட்டினார்? என்ன திட்டினார்? 4-5 வார்த்தை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படிங்கிற டோனில் திமுக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி தான் பேசுவார் சார். அவர் தான் சார் முதல்வர். அவருக்கு அவர் தான் எழுதி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்து தான் பேச முடியும். அவர் உண்மையிலே சுயமாக சிந்தித்திருந்தால் நமக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது அப்படின்னா வாயில் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாரா? நான் என்ன ரைட்டு, வாயில் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாரா? நிச்சயம் சொல்ல மாட்டார். அது என்ன அர்த்தம்? என்ன மீனிங்? அது நியாயம்? அது ஒரு நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்க, அந்தஸ்து இருக்கீங்க. இப்போ நான் டிவியில் பேசுகிறேன், என்னால் எந்த வார்த்தையும் பயன்படுத்த முடியும். நீங்கள் எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணாமலும் போடலாம். அப்போது குபேந்தனுக்கு அறிவு இருக்கா, லூஸ் ஆவேன் அப்படின்னு பேசினா அது எனக்கு பெருமையா? என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க நீங்கள்? திமுக ஆராசா அழகாக கேட்டார். சரி, நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் திமுக சரியாக கையாளலை, சீல் வச்சிருச்சு, ஓகே ரைட்டு, நிதி விவகாரத்தை விட்டுருவோம். சட்டம் ஒழுங்கு என்ன கெட்டு போச்சு, அது ஏன் கையில் எடுக்க முடியல? போலீஸ் நீங்கள் தானே வச்சுருக்கீங்க, துப்பாக்கி நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. உங்கள் கட்சிக்கார 2 பேர் வேலைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பொண்ணு மயக்க மருந்து கலந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறான். கட்சிக்காரனுக்கு உங்கள் மேலே மரியாதை இல்லையே, பயம் இல்லையே? விஜய் மீது ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் நிர்வாகி, இன்னொருத்தர் தூத்துக்குடி நிர்வாகி, 2 பேர் மாவட்ட பொறுப்பு இருக்கிறாங்க, இளைஞரணியோ ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கிறாங்க. அவங்களுக்கே விஜய் மேலே பயம் இல்லையே? ஏற்கனவே இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸாக இருப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தலாம்னு இருந்திருப்பாங்க. இதே மாதிரி கொள்ளடிக்கிறவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், இந்த மாதிரி
திருவண்ணாமலையில் கிரிவலம் போன 2 பெண்கள் ஒரு ஆண் நண்பரோடு இருக்காங்க, போயிட்டு அவங்கள ஆடையை கலைந்து அவமானப்படுத்தியிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஜிபேயில் பணம் அனுப்புன்னு மிரட்டியிருக்கான். இப்போ இவங்களாம் இதெல்லாம் தொழில்முறை செய்கிறவங்க, இவங்களாம் இதே பொழப்பா திரியிறவனுங்க. இப்போ இவங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்தால் அடுத்த நிமிடம், ஆட்சியை பிடித்தால் அடுத்த நிமிடம் அப்படியே மாறிடும். நீங்களே அதை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, கேட்பாங்க தானே செய்வாங்க. அதாவது எதிர்கட்சி 6 நாள் கூட பொறுக்கலை, 6 நிமிஷம் பொறுக்கலை. எதிர்கட்சி கேட்கவே கூடாதாங்க. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எதிர்கட்சி நீங்கன்னா அப்படியே 185 வந்தீங்களா? 185 வந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை 200 210 வந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? எதிர்கட்சி தலைவர் தூக்கி ஜெயிலில் போட்டுருப்பீங்களா? என்னங்க நியாயம் அது? கேள்வியே கேட்கக்கூடாதா? அடிப்படை உரிமைங்க. எதிர்கட்சி அரசியல் என்பது அடிப்படை உரிமை. பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள் நடந்தால் கேட்கணும், அதுதான் உண்மை. அதுக்காக 6 மாதம் 6 மாதம் என்ன ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸ்டாலின் சொல்ல ஆட்சிக்கு வந்து 6 மாதம் ஒன்றும் வேண்டாங்கன்னு சொல்லி, இது ஒரு ஏதோ மேம்போக்காக சொல்கிற விஷயங்க. அந்த காலத்தில் காமராஜ் சொன்னார், 6 மாதம் அண்ணாதுரை ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அவ்வளோதானே? அதுக்காக அதே மாதிரி பாலிசி கடைபிடிக்கணுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் அதற்கு காரணம் திமுக, ஸ்டாலின். விளாத்திக்குளத்தில் கழிவறைக்காக ஒதுங்கிய ஒரு பெண் பள்ளி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அது காரணம் திமுக, ஸ்டாலின். எங்கே உங்கள் சட்டம் என்னாச்சு, சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு அதுக்கு அவரை கேள்வி கேட்பீங்க. அதே கேள்வி உங்களை கேட்டால் திமுக தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தெருவெங்கும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை பரப்பிட்டீங்க, அன்றைக்கே நீங்கள் தடுக்கலை. ஏங்க நீங்கள் தாங்க சிஎம். அதிமுக ஐடி விங்கு அழகாக போட்டுச்சு பார்த்தீங்களா? அதிமுக ஐடி விங்கு ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ சிஎம், உங்கள் கையில் தான் சட்டம் ஒன்று இருக்கு, உங்கள் கையில் தான் போலீஸ் இருக்குது ப்ரோ, நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும் ப்ரோ. அப்போ அந்த கேலி பொருள் யார் ஆகிறது? முதல்வர் தான். உங்கள் கையில் இருக்கிற சட்டத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துடணும்? ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துடணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது எனக்கு. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், பணம் தொட மாட்டேன்னு சொன்னேன். அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்குக்கு சவால் வந்தால் நான் எடுக்க சொல்கிற நடவடிக்கை வேறு. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நேற்று ஒரு உத்தரவு போட்டிருக்கார் பார்த்தீங்களா? ஒரு பாலியல் புகாரில் சிக்கி ஜெயிலில் இருக்கான் ஒரு பையன், கல்லூரி மாணவர். அவன் பெயில் கேட்குறான், 3 மாதமாக ஜெயிலில் இருக்கான். 3 மாதம் பெயில் வருது. ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்கிறாரு, கை காலை வெட்டினால்தான் இந்த குற்றம் குறையும் என்றால் வேறு வழி இல்லை, சட்டம் தன்னுடைய பற்களை இழந்து விட்டது. கர்நாடக ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்கிறத நேற்று ஒரு கார்டு பார்த்தேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சொல்லியிருக்காங்க, அரபு நாடுகளில் இருப்பது போல தண்டனை வந்தால்தான் இந்த குற்றங்கள் குறையும். ஏன் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்க முடியல? உங்கள் கட்சிக்காரன் பண்ணுறான், என்னங்க மெசேஜ் கொடுத்தீங்க? என்ன மெசேஜ் கொடுத்தீங்க? இப்போ 24 மணி நேரம் ஆச்சா சம்பவம் நடந்து? 36 மணி நேரம் ஆச்சா? என்ன மெசேஜ்? ஏன் திமுக கேட்கக்கூடாதா? அதிமுக கேட்கக்கூடாதா? அழகாக கேட்டார்ல எடப்பாடி, ஆட்சி ஆள்வது எப்படி? 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடித்து விட்டு வரும்போது தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடுது. என்ன பண்ணுவீங்க? எந்த நாட்டுக்கு ஆட்சி ஆள போகிறீங்க? அதான மீனிங். அது அவர் கேட்ட மீனிங் அதானுங்க. நீங்கள் 6 மாதத்து காலத்தில் எல்லாமே நீங்கள் சூற விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ யார் இருப்பா? யாருக்கு ஆட்சி நடத்த போகிறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுவார்கள். நிர்வாகத்தில் பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்காரா சார் விஜய்? இல்லை, அதாவது நிர்வாகத்தில் சில நன்மைகள் நடக்கின்றன, அதை நான் பாராட்டுறேன். ஓகே. 2 நாட்களுக்கு முன்பு, நேற்று நினைக்கிறேன், பத்திரப்பதிவுத்துறையில் வழக்கமாக லஞ்சம் வாங்கிட்டு தான் ரிஜிஸ்ட்ரே பண்ணி கொடுப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் விட்டுருங்க, போஸ்டிங் போடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. ஆமாம். இப்போது நீலாங்கரை, திருப்பூரூர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, இந்த சப்ரிஜிஸ்டர்லாம் சும்மா கொள்ளையாக காசு 50 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் போகும் எஸ்ஆருக்கு. அந்த போஸ்டிங்கை உட்பட பல போஸ்டிங்கை லஞ்சம் வாங்காமல் போட்டிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கிறேன். சென்னை கார்பரேஷனில் சில ஹவுசிங் ப்ராஜெக்ட் கிளியராக இருக்குது. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வீடு கட்டுறது கிளியராக இருக்குது. 10 காசு இல்லை, குறைஞ்சது 3 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வாங்கியிருப்பாங்க. கவுன்சிலரு, கார்பரேஷன் ஏஇ கொள்ளை அடிச்சிருப்பாங்க. கிளியராக இருக்குது. ஹவுசிங்கில் 5 மாடி வரைக்கும், மல்டி ஸ்டோரிக்கு இன்னும் கிளியர் ஆன மாதிரி தெரியல, மல்டி ஸ்டோரிக்கு பார்ட்டி ஃபண்ட் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியல வாங்கினாங்களான்னு தெரியல, இன்னும் வாங்கின மாதிரி தெரியல. ஆனால் 5 ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க, 10 காசு வாங்காமல்.
உண்மையில் லஞ்சம் வாங்காமல் சில விஷயங்கள் நடக்கின்றன, இது தொடரணும். ஓகே. அதே மாதிரி மற்ற விஷயங்களை கேட்டால் பதில் சொல்லுங்கள். புலம்புறாங்க, நீங்கள் புலம்பிக்கிட்டே இருங்க, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இப்படிலாம் பேசாதீங்க, தப்பு. முதலமைச்சர்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, மாண்பு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் இப்படி தான் சொல்கிறாங்க, புரியுதுங்களா? எஸ். இப்போ மாண்புமிகுன்ற வார்த்தை என்ன? உங்கள் கட்சியுடைய 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட பேச்சாளர் பேசலாம், திமுக கூட பேசியிருக்காங்க தான். திமுகவில் சில பேச்சாளர்கள் அநாகரிகமாக பேசுவார்கள் மேடையில், அவன் இவன் பேசியிருப்பாங்க, பெண்கள் தரக்குறைவாக பேசியிருப்பார்கள், அது வேறு. ஆனால் நீங்கள் அப்படி பேசக்கூடாது. எதிர்க்கட்சிகள் விமர்சித்தால் பதில் சொல்லணும். பிரதமர் நேற்று நல்ல ஆராசா, சும்மா கிளாஸ் பேட்டி. நீ தினந்தோறும் ஆராசாவை மாலையில் இன்று நடந்தது என்ன, விஜய் என்ன பதில் சொல்லுவார், என்ன சொல்லணும், ஆராசா பேட்டி கொடுத்தா உண்மையிலே மீடியா களை கட்டும். உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். ஆராசா நேற்று பின்னி எடுத்து உண்மையாலுமே ஒண்டர்ஃபுல் ப்ரெஸ் மீட் அது. ஆமாம் ப்ரோ, விஜய் ப்ரோ என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க ப்ரோ. மின்வெட்டுன்னா ஏன் ப்ரோ மின்வெட்டு தடையாது? எது மின்வெட்டு, எதனால மின்வெட்டு? ஏப்ரல் மாதம் மே மாதம் எவ்வளோ யூசேஜ், கன்சம்ப்ஷன் நிறைய ஆகும், எல்லாம் லிஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஏன் சொல்லித்தரல யாரும்? அதுக்கு திமுக தான் காரணமா? அழகாக கட்டணும். அதை விட பெரிய விஷயம் இடபிள்யூஎஸ், அது வந்து பார்லிமெண்ட்ல சட்டத்தை நாங்கள் மீறி இருக்கோம். அப்படி மீறுவதாக தான் எங்கள் ஆட்சியவே அவங்க கிடச்சிருக்கணும், உங்கள் கலைக்கல. தமிழ் தாய் வாழ்த்து என்பது ஜீவோ தான், அதை உங்களால் பண்ண முடியலையேன்னு அதுக்கு கெஞ்சறீங்க. நாங்கள் சட்டத்தை மீறி இருக்கிறோம், ஆட்சியை கலைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட திமுக யார், அப்படிப்பட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் யார் என்பதை சொல்கிறேன். அழகாக சொன்னார் நேற்று ப்ரெஸ் மீட், கிளாஸ் ப்ரெஸ் மீட். உண்மையிலே ஆராசா வந்து சில நேரத்தில் டங் ஸ்லிப்பில் எங்கேயாவது மிஸ்பயர் ஆயிரும். எஸ், ஆமாம், கச்சாமச்சான்னு பேசிடுவார். அந்த மாதிரி எதுவுமே பேசல, கிளாஸ் ப்ரெஸ் மீட். சார், அதே போல் வந்து ஆட்சி நிர்வாகம் அவங்ககிட்ட இருக்குது. உள்ளாட்சிகளில் வந்து முழுக்க திமுக எதிர்க்கட்சிகள் தான் அவங்க கூலாச்சிக்கிட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சி கூட வந்து திமுக தான் கவுன்சிலராக இருக்காங்க. ஒரு மரபு, முதல்வர் போயிட்டு வந்து மேயர் பார்க்கணுங்கிறது மரபு, அதை கூட அவங்க பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அரசுக்கும் இந்த உள்ளாட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. குறிப்பாக ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து தேர்தலை நடத்தல, அதே மாதிரி மாநகராட்சி நகராட்சியெல்லாம் கலைக்கும் திட்டத்தில் வந்து இந்த தமிழ்நாடு அரசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அது விஜய் அரசுக்கு வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லை உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற அதிகாரம் மிக்கவர்கள், மேயர், நகராட்சி தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இவங்கெல்லாம் ஒத்துழைக்கல அப்படின்னா மாற்று கட்சியில் இருப்பாங்க. ஏன்னா விஜயில் வந்து விஜய் கட்சியில் யாருமே உள்ளாட்சியில் இல்லை. ஆமாம், இருந்தாங்கன்னா ஒரு 106 பேர் ஜெயிச்சு தான் சொல்லுவாங்க. கடந்த தேர்தலில் 106 பேர், அவங்களாம் சின்ன சின்ன போஸ்ட்டில் இருக்கலாம். நகரசபை தலைவராகவோ மேயராகவோ சேர்மனாவோ இல்லை, யாரும் இருக்கும்போது இதை வந்து கலைச்சிட்டு திரும்ப நடத்தலாம், தப்பே கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்க ஒத்துழைக்கலாம், வேறு வழி இல்லை. ஓகே. சென்னை மேயர் பார்க்கல, இல்லை வேலூர் மேயர் பார்க்கல, இல்லை திண்டுக்கல் மேயர் பார்க்கல, இல்லை அங்கே வந்து உள்ளாட்சி பணிகள் தடைபடுகிறது என்றால் அது கண்டிப்பாக ஆட்சி மொத்த உள்ளாட்சியை கலைத்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக நடத்தலாம். தப்பு மைண்ட் செட்டில் இருக்காங்களா சார்? தெரியும், நடத்தலாம். எனக்கு தெரிஞ்சு கலைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சூட்டோடு சூட நடத்தினா தான் ஜெயிக்க முடியும். ஆமாம். ஒரு 6 மாதம் கழித்து விஜய் கட்சியினுடைய அவலங்கள் அல்லது துன்பங்கள் அல்லது ஒருவேளை சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராக போகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு பாப்புலாரிட்டி குறையும். அந்த பாப்புலாரிட்டி குறையும் போது உள்ளாட்சி தேர்தலுடைய ரிசல்ட் மாறும். அதனால் முன்கூட்டியே கலைத்து விட்டு நடத்தினால் ஓரளவுக்கு நல்ல திரும்ப மெஜாரிட்டி பிடிக்கலாம். மெஜாரிட்டி மீன்ஸ் உள்ளாட்சி தேர்தலில். ஓகே சார், அதிமுக எப்படி ஒரு 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணாங்களோ அதே மாதிரி மதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய முடிவில் இருக்காங்களா? வைகோவுடைய பேச்சு, துரை வைகோடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது பனையூருக்கு ஷிஃப்ட் ஆகிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதே சார். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அது வெளிப்படையாக உடைச்சிட்டாங்க. எங்கள் கட்சி வந்து கை முறுக்கி மிரட்டி உருட்டி உதயசூழல் நிற்க வச்சாங்களாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ சொல்லணும்? தேர்தல் ஏன் ஒத்துக்குனீங்க நீங்கள்? அப்போ அந்த இடத்துல முதல்ல 4 சீட் ஒதுக்குனாங்க. 3 வந்து உதயசூரியன், 1 வந்து சீர்காழி மட்டும் பம்பரம் சின்னம். அப்போது அது வெளியே வந்து சொன்னார், அந்த பேட்டி எடுத்து போட்டு பாருங்க. திமுக கரத்தை வழிபடுத்த வேண்டும், மதசார்பற்ற கூட்டணி, ஸ்டாலின் அப்படி வானாளாவாக புகுந்தார். சரி, அந்த 1 சீட்டு சீர்காழியை திரும்ப கொஞ்ச நாள் கழித்து மாற்றினாங்க, ஏன் ஒத்துக்குனீங்க? அந்த 1 சீட்டு தான் பம்பரம், ஏன் ஒத்துக்குனீங்க? ஒத்துட்டு வந்து எங்களை வந்து கையை முறுக்கினார்கள், கண்ணை கட்டி விட்டார்கள், காலை கட்டி விட்டார்கள். எதுக்கு இப்படி புலம்பல்? அதாவது 2 எம்எல்ஏ ஜெயிச்சு விஜய் கட்சியில் போயிருந்தா ஒரு மினிஸ்டர் கிடச்சிருக்கோம், 2-3 வாரியம் கிடச்சிருக்கோம். ஏன்னா இப்போ தரப்புறார் வாரியம். ஓகே. விசிகாவுக்கு 2 வாரியம், ஓகே, காங்கிரஸுக்கு 3 வாரியம், ஐயுஎம்எலுக்கு 2 வாரியம். ஸோ கட்சி வளரும்.
பல இடங்களில் வந்து ஒரு கட்சிக்காரங்க கொடி கட்டுன்னு போவாங்க, ஒரு மதிப்பு கிடைக்கும். இது வந்து ஒரு கட்சிக்கு 2 கூட்டணி கட்சிகளோட பாண்டேஜை விட சொந்த கட்சி வளர்க்கிற முறை தான் இதெல்லாம். ஆமா. ஸோ இந்த ஏக்கம் வந்து வைகோக்கு இருக்கும்ல, அதெல்லாம் புலம்புறாங்க, வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக போயிடுவாங்க. ஓகே சார். அதே போல அதிமுகவில் விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? எடப்பாடியாரோட ஒரு மோதல் போக்கில் தான் அவங்க இருப்பதாக தகவல். விஜயபாஸ்கர் அணிமாற தயாராகி விட்டார், தாவேக்காவுக்கு போவார் அப்படிங்கிற ஹேஷியங்கள்லாம் ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. என்ன மைண்ட் செட்ல சார் 2 பேரும் இருக்காங்க? எனக்கு தெரிந்து சி வி சண்முகம் அரசிலிருந்து ஒதுங்கி விடலாம் அப்படின்ற முடிவில் இருப்பதாக தகவல். ஓ, ஆமாம். மற்றபடி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், ஓகே. கரூர் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, ம். உடுமலை ராதாகிருஷ்ணன், ஓ. வேலுமணி, இந்த 5 பேர் முன்னாள் அமைச்சர்கள். ஆ. இவங்க எம்எல்ஏவும் இருக்காங்க. ஆமா. இவங்க 5 பேரும் ஏதோ ஒரு திட்டத்தில் இருப்பதாக தகவல். கட்சி இது இணைஞ்சிருச்சு. எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் உங்களுக்கு. ஓகே. 5 பேரும் இல்லை அங்கிருந்து ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கலன்ற ஒரு ஏக்கத்தில் ஓகே. இருக்காங்க. டிவிகேல இருந்து, ஓகே. விஜய் கட்சியிலிருந்து ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கல, ஒரு நல்ல சூழல் இல்லை அப்படின்னு தயங்கி கொண்டிருப்பதாக தகவல். ஓகே. அது கிடைத்து விட்டால் கண்டிப்பாக இந்த 5 பேரும் அணி மாறக்கூட தயங்க மாட்டார்கள். காரணம், பொள்ளாச்சி ஜெயராமனுடைய தாயாருடைய துக்க நிகழ்வு. ஆமா. அந்த நிகழ்வில் எஸ்பி வேலுமணி பார்த்து ஏய் துரோகி, துரோகின்னு யாரோ கத்துறாங்க. அதுக்கப்புறம் சேரை தூக்கி அடிச்சுக்கிட்டாங்கன்னா தகவல் வருது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எடப்பாடி ஏர்போர்ட்டுக்கு வர்றார். அங்கேருந்து அதுக்கு வழி அனுப்புவதற்கு கூட ஏர்போர்ட்டுக்கு எஸ்பி வேலுமணி வரலங்கிறாங்க. ஸோ ரொம்ப மன உளைச்சலில் இருப்பதாக தகவல். ஓகே. ஸோ அதிமுக தொடர்வதா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை இவங்கெல்லாம் இப்போ பிரிஞ்சுட்டாங்க, திரும்ப இணைஞ்சிட்டாங்க. சேனஞ்சாச்சு. இதுக்கப்புறம் எடப்பாடி இறங்கி வந்து எல்லாரையும் அரவணைக்கணும். திரும்ப வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இப்படி குரூப்பாக இருந்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா விஜய் வந்து உங்களை வந்து கேவலப்படுத்துறாரு. அல்லு சில்லுங்க, அல்லு சில்லு மற்றும் பலர் மற்றும் சிலருங்கிறாரு. அல்லு எப்பேற்பட்ட கட்சி, எம்ஜிஆரை அவமானப்படுத்துகிற ஒரு முயற்சியாக விஜய் மாறிவிட்டார் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கணும். எம்ஜிஆர் கட்சி அல்லு சில்லு கட்சின்னு சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் 107 சீட் ஜெயிச்சார், எம்ஜிஆர் கூட்டணி வச்சா ஜெயிச்சார்னு சொல்லிடலாம், கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்லலாம், அது வேற. ஆனால் எம்ஜிஆரை விட நான் அதிக பர்சன்டேஜ்லாம் வாங்கிட்டேன் ஆனால் கம்பேர் பண்ணலாம் சொல்கிறார்ல, இதெல்லாம் வந்து அதிமுக தான் இழுக்கு சவால். இப்படிப்பட்ட நேரத்தில் எடப்பாடி தான் இறங்கி வந்து வேலுமணி அரவணைக்கணும், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் எல்லாரும் அரவணைக்கணும். காரணம், கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சில பல கஷ்டங்களை, சமரசங்களை செஞ்சுதான் ஆகணும். சில துக்கங்களை தூக்கி எறியணும். அது நீங்கள் வந்து இன்னும் கிரிப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு தான் லாஸு. கட்சி வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்காக தான். நீங்கள் எடப்பாடியோட பவர்ஃபுல் லீடர். எஸ், மம்தாவுடைய லீடர்ஷிப் உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்படி இருக்கும்போதே கட்சி கலகலத்து போயிருக்கு. அதிகாரத்தில் இல்லை என்றால் இன்றைக்கு நிலைமை என்ன? பெரிய கேள்விக்குறி. எடப்பாடி யோசிக்கணும், எடப்பாடி தான் இறங்கி வரணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு சிறப்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக சொல்லியிருக்கீங்க. அதிமுக நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு ஸ்கூப்பே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் உடச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.